வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 21ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 8ஆம் பார்வையாக தனுர் ராசியையும் பார்வையிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 45 நாட்களுக்கு இருக்க போது. இந்த 21ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த செவ்வாய் 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ரிஷப ராசியிலேயே இருக்கிறார். மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை பார்வையிடுகிறார். இதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது? ஏன்னா அங்காரகன் கேது அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு யோகமும் ஏற்பட போகுது. 4ஆம் பார்வையாக அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால அங்க இருக்கக்கூடிய கேது செவ்வாய் சேர்ந்து செயல்பட போகுது. அடுத்து இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 45 நாட்கள் வரப்போகுது. இதனால நம்ம என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. இந்த ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால என்ன ஒரு சென்சிட்டிவாக இருந்தாலும் உடனே ஒரு அழுகை அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு உடனே வந்துடும். யாராவது வீட்டில் யாராவது இவர்களை கடிந்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுடைய அட்டென்ஷன் எல்லாத்தையும் இவர்கள் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த அழுகை எதற்குண்டான அழுகை அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. விருச்சிக ராசி குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவர்களுடைய எல்லா இடத்துலையும் இவர்களுடைய ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள் எங்கேயாவது விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மருத்துவ செலவுல இருந்து தப்பிச்சு வேற ஏதாவது நம்மளுக்கு ரெக்கவரி ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிக்கிறது. இந்த மாதிரியாக அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்குள்ள அந்த பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்கு. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான். இதனால நிறைய இடமாற்றங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது மேலும் உயர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த செவ்வாய் சமசப்தம பார்வையாக உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 10ஆம் இடம் வலுப்படும் போது உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் முழுமையாக வலிமை அடையக்கூடிய ஒரு நேரம். 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் செஞ்ச நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா தினசரி அழுகக்கூடிய சில உணவு பொருட்களை தொழிலாக வச்சிருப்பாங்க. ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறது, இல்லை பழக்கடைகள், இல்லை காய்கறி கடைகள், மளிகை சம்பந்தப்பட்ட கடைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவர்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நிறைய ஒரு எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுல நிறைய தடைகள் அப்படின்றது இருக்கும். அன்னதானம் கொடுக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி நண்பர்களாக தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அன்னதானம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் தான். என்னதான் நம்ம தான தர்மங்கள் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்களும் விருச்சிக ராசி நண்பர்கள் தான். இது எதனால தீர மாட்டேங்குது? உங்களுடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே எதிர்மறையான ஒரு எண்ணங்களை நோக்கி டிராவல் பண்ணும். நல்லதே நடந்தா கூட அந்த நல்லதுல சில கெட்ட விஷயங்களை பத்தி நினைக்கக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி நண்பர்கள். இப்போ ஒரு கல்யாணமே ஒரு திருமணமே நடக்குது, அதுவும் ஒரு காதல் திருமணம் நடக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். ஆனால் அந்த காதல் திருமணத்துல எத்தனை பேர் எதிர்த்தாங்க, நீங்க எவ்வளவு அளவுக்கு போராடினீங்க, அதை மாத்திரமே நினைச்சு அந்த வாழ்க்கையை வீணாக்குபவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தான். இந்த மாதிரியான சில உதாரணங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. இப்படி அந்த எதிர்மறையான ஒரு எண்ணங்களோட ஃபுல் ஃபிளெஜ்டா பயணிக்கக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள். குடும்பத்துல பாத்தீங்கன்னா 1000 தொந்தரவுகள். அதுவும் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய மனசை மாத்துறதுக்குன்னே எங்கேயாவது இருந்து ஒரு 3வது
நபர்கள் கிளம்பி வர்றது, நல்லா இருந்த குடும்பத்தை கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நான் இப்போ சொன்ன ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது தான் சொல்றேன். ஏன்னா 7ஆம் பார்வை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன் கேப் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் நிவர்த்தி செய்யும். கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு மன உறுதியோடு போராடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோக உயர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக நீங்க உங்களை தயார்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 100% அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். எப்படிதான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம், எப்படிதான் நம்ம இந்த வேலையை வாங்க போறோமோ அப்படின்னு ஒரு பிரமிச்சு போய் நிற்கக்கூடிய விஷயங்கள்ல கூட ரொம்ப துரிதமாக ரொம்ப அசால்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்கும், முதல் திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட 2வது திருமணம் அடைவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கு. நிறைய இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனைகள், இந்த மாதிரியான நிறைய வருமானம் சம்பந்தப்பட்ட இழப்புகள், வேலை ரீதியான சில இழப்புகள்லாம் இருந்திருக்கும். அதை எல்லாமே சீரடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 45 நாட்கள் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.